விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் தினந்தோறும் மது வாங்கும் தனக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைக்க மாட்டீர்களா என கேட்டு இளைஞர் ஒருவர் டாஸ்மாக் கடை மீது மது பாட்டிலை வீசி எறிந்து உடைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் டாஸ்மாக் கடை மீது இளைஞர் மது பாட்டிலை வீசி தாக்க முயன்ற காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்போம். சந்தோஷ், வணக்கம். இந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம் மேடம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது அந்திலி கிராமம். இந்த கிராமத்தில் அரசின் மதுக்கடைகள் இயங்கி வருகிறது. கடந்த மாதம் 18ஆம் தேதி இளைஞர்கள் வாகனத்தில் இருந்த மதுபாட்டிலை எடுத்து கடையின் உள்ளே வீசும் சிசிடிவி காட்சி இப்பகுதியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து டாஸ்மாக் ஊழியர்கள் தரப்பில் அந்த இளைஞர்கள் மதுவை கடனாக கேட்டதாகவும் அதற்கு தர மறுத்ததால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இளைஞர்கள் தரப்பிலோ, நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் மது வாங்கியுள்ளோம், அதற்கு கூடுதலாக 10 ரூபாய் என பாட்டிலுக்கு வாங்கியிருந்தனர். மேலும் வாங்க போது மீண்டும் 10 ரூபாய் கேட்டதால் ஆத்திரமடைந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த சம்பவம் நடைபெற்ற போது இளைஞர்கள் மது போதையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 1 மாத காலமாகியும் இதுவரை டாஸ்மாக் ஊழியர்களின் தரப்பிலிருந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படவில்லை. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அரகண்டநல்லூர் போலீசார் தாமாக முன்வந்து இந்த மதுபாட்டிலை வீசிய 2 இளைஞர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சந்தோஷ் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.